வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் ரொம்ப சூப்பராக 4 மணிக்கெல்லாமே நம்மளுக்கு பொழுது விளைஞ்சிருச்சு. 4 மணிக்கு எழுந்தாலே ஒரு நல்லா தாங்க இருக்குது. அந்த திங்கக்கிழமை மட்டும் தான் கொஞ்சம் லேசியாக இருப்பேன் நான். அது கூட கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை. அப்புறம் எழுந்து எப்பயும் போல என்னோடய வேலையெல்லாம் பார்க்க ஆக்டிவ் ஆகிடும் நான். அதே போல் எப்பயும் போல் எழுந்துட்டு இன்றைக்கி சீயக்காலாம் போடாமல் சும்மா தலையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு எப்பயும் போல் நார்மலாக குளிச்சுட்டு வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டேன். நம்ம வீட்டு வாசல் தாங்க, பெருக்கி கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு விளக்கேற்றணும். ஏன்னா ரெகுலராக காலையிலேயே சாயந்தரம் நம்ம சஷ்டி விரதம் இல்லை, எந்த விரதம் இருந்தாலும் காலையில் சாயந்தரம் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப நல்லது. முருகருக்குன்ட்டு இல்லை, எந்த தெய்வத்துக்கு நீங்கள் விரதம் இருக்கீங்களோ அவங்களுக்காக அந்த ஸ்லோகம் சொல்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து கந்த சஷ்டி கவசம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா அது மனப்பாடமாக தெரியுன்றதுனால நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே கூட சொல்லலாம். டைம் இல்லை அப்படின்னா வேலை செஞ்சுட்டே சொல்லலாம். இல்லை எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அழகாக சாமி ரூமாட்ட உட்காந்து சொல்லலாம். நான் சாமி ரூமாட்ட உட்காந்தும் சொல்லுவேன். வேலை அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே நான் சொல்லிக்கிட்டே வேலையும் செய்வேன். நேற்று கூட நீங்கள் பார்க்க சொன்னால் நான் பேசுகிற மாதிரி இருந்திருக்கும். அதுதான் ஏன்னா நேற்று வேலை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நான் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே தான் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சொல்லிக்கிட்டே செஞ்சேன். அதுக்கப்புறம் மதியம் போல் ஃப்ரீயாக இருக்க சொல்ல நான் அப்படியே உட்காந்து சொல்லிகிட்டு இருப்பேன். அடிக்கடி சொல்லுவேன் நான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு கேரட் சாதம் பசங்களுக்கு நேற்றே காரக்குழம்புலாம் வச்சுட்டேன் இல்லைங்களா. எனக்கு அது எங்களுக்கு அது போதும், பசங்களுக்கு மட்டும் கேரட் மட்டும் பொரியல் மாதிரி பண்ணி கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட காஃபியோ இல்லை பாலோ டீயோ ஏதாச்சும் சூடாக எடுத்துக்கிட்டாக்கா இன்னுமே சுறுசுறுப்பாகிடும் நம்மளுக்கு. நல்லா காலங்காத்தால் சுட சுட குடிக்க சொல்ல ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கறதுனால சுட சுட காஃபியை போட்டு நான் குடிச்சிட்டேன். நான் மட்டும் தாங்க எழுந்து குடிப்பேன், மற்ற எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் எழுந்து சுட சுட குடிச்சாச்சு. அப்புறம் வாங்க சூப்பரான கேரட் பொரியல் என்னோட ஸ்டைலில் சிம்பிளாக லஞ்சு கட்டுறதுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குடிக்கண்டி எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம் உளுந்து பருப்பு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு ஒரு 4-5 பல்லு பூண்டு தோலோடு தட்டி போட்டு பொரிச்சுக்கோங்க. பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணி போட்டு அது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி 2 தக்காளி ரொம்ப குட்டியாக அது போட்டுட்டு ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கின பிறகு நம்ம திருக்கி வச்சுருக்கோம் பெரிய பல்லில் திருக்கி எடுத்துக்கோங்க அது கேரட். அப்போ தான் நல்லாயிருக்கும். பொடி ரொம்ப நைஸாக திருக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த கேரட்டை போட்டுட்டு சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் அது வந்து வறுக்கக்கூடாது, வாசனைக்காக மேலே கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேன் தாங்க நம்ம பையனோட ஃப்ரெண்டு தான், பேர் சந்துரு. நாங்கள் வந்து லைன் டிஷ் தண்ணி தான் வாங்கி நான் நட்ஸுக்கெலாம் ஊற்றி அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தம்பி ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஆண்டி இந்த மாதிரி இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி தம்பிக்கிட்ட கேட்டாப்பில், என் பையன்கிட்ட கேட்டாப்பில் வீட்டாண்டியே வந்து மரத்துலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிது ரொம்ப கஷ்டங்க தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அந்த சக்கரை சிறப்பு வெள்ளைப்பாகு இதெல்லாம் வச்சு நம்ம ஏமாத்துறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப நம்மளுக்கு லக்கு தான் நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து சந்திரகிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு எவ்வளோ கிடைக்குதோ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க கிட்ட நாங்கள் 1 கிலோ அளவுக்கு வாங்கி கொடுத்தாங்க. 600 ரூபாய் தாராளமாக வாங்கலாங்க. சமத்திக்காக சூப்பராக இருக்குது எங்களுக்கு தேன். நல்லா தான் இப்போ அதை தான் போட்டு அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒல்லி ஆகணும்னு நினச்சிங்கனாக்கா நட்ஸில் சுடு தண்ணி ஊற்றி குடிங்க. குண்டாகணும்னு நினச்சிங்கனாக்கா பால் ஊற்றி குடிங்க. ஒரு சிலர் தெரியாமல் எனக்கு கேட்குறீங்க அக்கா வெயிட் போடுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். இன்றைக்கி என்ன லஞ்சு பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் தான். எப்பயும் போல பழைய கார குழம்பு இருக்குது, இட்லி, புதினா சட்னி, அவ்வளோதான் இன்றைக்கி.